சாய்ராம் சாய்ராம் வணக்கம். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இன்றைக்கி வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகாமாய் ஆலயத்தில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அந்த பிரார்த்தனையில் கலந்து கொள்ளுங்கள். மாலை 6 மணிக்கு அந்த பிரார்த்தனை நடைபெறும். 6 மணிக்கு அபிஷேகம், ஆரத்தி, 7:30 மணி வரைக்கும் ஆரத்தி நடைபெற்று அதுக்கப்புறமா கூட்டு பிரார்த்தனை 8 மணிக்கு மேலே சிறப்பு அன்னதானம் நடைபெறும். சாய்ராம், இந்த பிரார்த்தனையில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக அப்பாவோட அருளாசியை பெற்றுக்கொள்ளுங்கள். பாபா ஒரு பெரிய மிராக்கல் செஞ்சுருக்கிறார். உண்மையிலே அப்பாவுக்கு கொடான கொடி நன்றி. அப்பாவுக்கு நன்றி சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே. என்ன மிராக்கல்ன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம சமீபத்தில் நம்ம அன்னதானம் போடுற இடத்துல வயசானவங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சேர் ஒன்று கேட்டிருந்தோம். அந்த சேரு நான் எதிர்பார்த்தது ஒரு 20 சேர் மட்டும் தான் போதும்னு நினச்சேன். ஆனால் அப்பா கொடுத்தது என்ன எவ்வளோன்னு பாருங்கள். நான் 20 சேர் தான் எதிர்பார்த்தேன். 20 சேர் வாங்கினா போதும். ஆனால் அப்பா 20க்கு போய் 30 ஆகிருக்கு, 30 போய் இப்போ 50 ஆகிருக்கு. 50 சேர் வரைக்கும் வாங்குவதற்கு அப்பா சாய் பக்தர்களை நமக்கு ஒரு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. நான் எதிர்பார்த்த சேர் வேறு, ஆனால் இப்போ அப்பா அதோட குவாலிட்டியாக வாங்கி கொடுத்துட்டாரு. நான் எதிர்பார்த்தது அந்த 300 ரூபா சேர் போடலான்னு பார்த்தேன். ஆனால் இப்போ இது கிட்டத்தட்ட 500 ரூபா. இந்த சேர் ஒரு சேரே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வாங்கி போகிறீங்களே கோயிலுக்குன்னு சொல்லி 550 ரூபான்றது 500 ரூபான்னு சொல்லி நமக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம் அந்த கடைக்காரு. இன்னும் 20 சேர் வரும் சாய்ராம். ஏன்னா சேர் போட்டு வைக்கிறதுக்கு நமக்கு இடம் இல்லை உண்மையில். ஏன்னா நிறைய 50 வாங்கிட்டா அப்புறம் கோயிலில் இடம் இருக்காது போயிடுவேன். நம்மளுடைய இப்போ பிரசாதாலயா அன்னதான கூடம் கட்டின்னு இருக்கேன். அதை கட்டி முடித்தோன்னே ஒரு 20 சேர் வாங்கிடலான்னு இருக்கிறேன். 20 சேர் வாங்கிடலாம். ஏன்னா இப்போ ஃபுல்லாக உட்காரத்துக்கு இடம் இருக்காது. இது அப்புறம் வெளியே போடணும். இதை பாதுகாக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணேன், ஒரு 30 சேர் மட்டும்தான் இப்போ ஆர்டர் பண்ணி வர வச்சுட்டேன். இன்னும் 20 சேர் வந்து நம்மளுடைய பிரசாதாலயை கட்டி முடிச்சிட்டோன்னா அங்கே வாங்கிடலாம். அப்போ அங்கே அந்த சேர் எல்லாமே அங்கே போட்டு வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதில் இன்னொரு பெரிய விஷயம் சேரம், நான் 20 சேர் வாங்கிறதுக்கே நமக்கு உதவி கிடைக்குமான்னு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் அப்பா 50 சேர் வாங்கிறதுக்கு உதவி பண்ணார். 50 சேருக்கு மேலே வந்தாங்க. நான் போதும்னு சொல்லிட்டேன். ஏன்னா சேர் வாங்கி வச்சுட்டு அதுக்கு பாதுகாக்க முடியாது. அதனால் அதுக்கப்புறம் எல்லார்கிட்ட சொல்லிட்டு சாயனா போதும், நான் 50 சேர் வந்துடுச்சு, இதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு அதை எல்லாருக்கும் ஒரே விஷயம், பாபா உங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு அப்பா முடிவு பண்ணுவார். இந்த சேர் வாங்கி கொடுத்ததுக்கு சாய் சகோதர சகோதரிகளுக்கு நன்றி. ஏன்னா எல்லாரும் எல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. அவங்கவுங்களுக்கு ஒரு வேலையை அப்பா கொடுத்துருப்பார். அந்த வேலையை பெற்றவர்கள் மட்டும்தான் ஒவ்வொரு வேலையை செய்ய முடியும். இதை நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த சேர் வாங்கி கொடுக்கறதுக்கு அப்பா அவங்க மனசில் போய் ஒரு உதவி செஞ்சுருப்பார். அவங்களுக்கு நன்றி. உண்மையிலே இந்த 50 சேர்ன்றது மிகப்பெரிய சந்தோஷம். இனி வயசானவங்க கீழே உட்காராமல் தரையில் உட்காந்துடாமல் மேலே உட்காந்து சாப்பிட்றதுக்கு அப்பா உதவி செஞ்சுருக்கிறார். அப்பா செஞ்ச இந்த உதவிக்கு அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள். நீங்கள் இன்றைக்கி பிரார்த்தனையில் கலந்து கொள்ளுங்கள். அதேமாதிரி நம்ம எம்எம்டி காலனியில் அந்த பிரார்த்தனை நடைபெறும். மாலை 7 மணிக்கு எம்எம்டி காலனியில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்தில் 7 மணிக்கு நடைபெறும். அந்த 7 மணியில் நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்க அங்கே கலந்துக்கலாம். சாய்ராம். ஓம் சாய்ராம். அப்பாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.